போதே என்ன பண்ணுறாங்கன்னா, சேவகர் வராங்க. சேவகர் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி வந்து, உங்ககிட்ட 2 பேர் உளவாளிகள் வந்தாங்களாமே, உடனே அவங்கள வெளியே அனுப்பு, ராஜா கிட்ட நாங்கள் கொண்டு போகணும், அவரை ராஜா உடனே கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகாப் சொல்கிறாங்க, வந்தது உண்மைதான், ஆனால் அவங்க எப்பயோ போயிட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக போங்க, கதவு மூடுறதுக்குள்ளே என்ன பண்ணுங்க, நீங்கள் வாசலின் கதவு மூடுறதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், அவரை பிடிச்சிக்கலாம், நீங்கள் உடனே போங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்பி போயிடுறாங்க. இப்படியாக அந்த 2 உளவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். காப்பாற்றப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாள் அங்கே தங்கி என்ன பண்ணுறாங்கன்னா 3ஆவது நாள் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போய் ராகாபிட்டேருந்து தப்பி போய் என்ன பண்ணுறாங்கன்னா யோசுவா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம், ராகாப் என்ற வேசி வீட்டில் போய் நாங்கள் அடைக்கலமாக இருந்தோம், அவங்க வந்து எங்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு சிவப்பு நூல் கயிற்றை வந்து ஜன்னலில் போட சொன்னோம், அவங்க உடனே போட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய உயிரை மாத்திரம் நம்ம காப்பாற்றணும் யோசுவா அப்படின்னு வந்து அந்த 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. யோசுவா என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நல்லது, அப்படி என்ன பண்ணிடலாம், நம்ம ராகாப் வந்து நமக்கு உதவி செய்தபடினாலே அவர்களை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மற்ற வேலைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது நமக்கு ஒரு ஹிஸ்டரியாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு சரித்திரமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இது நம்ம படிக்கிறப்ப நமக்கு என்ன தோணும், சரி அந்த காலத்தில் ஏதோ ஒருத்தர் வந்து சண்டை போட போகிறப்ப ஏதோ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காப்பாற்றிருக்கிறாங்க, அப்படி காப்பாற்றுறதுக்கு ஒரு அடையாளமாக ஏதோ ஒரு கயிறை வந்து மாட்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். படிக்கிறப்ப எப்படி தெரியும், சரி ஏதோ ஒரு கதை, ராகாப்னு ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இப்படியாக அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி போயிடலாம். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாசிக்கிறப்ப அது சுய தோற்றம் உடையதாய் இராது, அது எப்படி இருக்கும், உங்களுக்கு வேற ஒரு பொருளை உங்களுக்கு காட்டி கொடுக்கும், அந்த பொருளை காட்டி கொடுக்கிற வரைக்கும், விடிவெள்ளி தோன்றும் வரைக்கும் அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி அங்கே பேதுரும் சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிச்சோம் பாருங்க, இங்கே தேவன் நமக்கு ராகாபின் கதையின் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார், அந்த ராகாப் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கிறாள். பாருங்க, அந்த ராகாப் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கிறாள். நாம் பாருங்க, தேவன் நம்மை எரிகோவை போல இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த எரிகோ எப்படி இருக்குது, மதில் சூழ்ந்த பட்டணமாக இருக்குது, யாராலும் ஈஸியாக நம்மளை நெருங்க முடியாதபடி நம்ம பயங்கரமாக வீடு கட்டியிருக்கிறோம், பயங்கரமான வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், தேவையான மருந்துகள் கிடைக்கிறது, எல்லாவற்றையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளை பார்த்து கொண்டு வருகிறார். அப்போ இதுதான் எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணம் தேவன் மேல் நம்பிக்கையாய் இராமல் தங்களுடைய பாதுகாப்பின் மேல், தங்களுடைய மதிலின் மேல் அவர்கள் நம்பிக்கையாய் இருந்த ஒரு பட்டணம். அது மாதிரி தான் இப்போ மனிதர்களாகிய நாமும் கூட தேவன் நமக்கு தருகிற கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்காமல், தேவன் நமக்கு தருகிற பாசத்தின் மேல், தேவன் நமக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் நம்முடைய சுய உழைப்பை நம்ம நம்பி இருக்கிறோம், நான் நினைச்சாதான் இதை செய்ய முடியும், நான் உழைச்சாதான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய காரியங்களையுமே நம்ம நம்பி இருக்கிறோமே தவிர, தேவன் எனக்கு இதை உதவி செய்வார், தேவனிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனிடத்திலிருந்து இந்த காரியத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அநேக தரம் மறந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, ராகாப் எங்கே வாழ்ந்து வந்தாலும் அவள் அந்த மதிலின் மேல் வாழ்ந்து வருகிற ஒரு பெண்மணியா இருந்தால், அவளுடைய வாழ்க்கை முறை வேசியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அப்போ தேவன் வேசி என்று ஏன் அதை குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்ப நம்மலாம் வேசியா அப்படின்னா தேவன் எதற்கு சொல்றாருன்னா, நம்மை ஒரு புத்தி உள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் நம்மை படைத்து வைத்திருக்கிறார். புத்தி உள்ள கன்னிகைனா என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தேவன் நம்மை மணவாட்டியாக படைத்து வைத்திருக்கிறார், தேவன் மணவாளனாய் இருக்கிறார், நாம அந்த மணவாளனுக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்போ அந்த மணவாட்டி மணவாளனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்களோ அவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா வேசி என்ற ஒரு பெயரை கொடுக்கிறது. அப்போ தேவனை விட்டு நம்ம விலகி போகின்ற வேலையில், தேவனை விட்டு பின்வாங்கின்ற வேலையில், தேவனுடைய காரியங்களை விட்டு விலகுகின்ற வேலையில் நம்ம வேசித்தனத்துக்குரிய காரியங்களாக நம்ம மாற்றப்படுகிறோம். தேவனை விட்டு பின்வாங்கி சுயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நம்ம மாறி போகிறோம். அப்போ ராகாபுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவள் ஒரு புருஷனை அவர் காத்திருக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையில தான்
தான் நம்பி வந்த ஒரு வாழ்க்கையில அவள் என்னென்னலாம் சிந்திக்கிறாளோ அதன்படி செயல்படுகிற ஒரு மகளாய் காணப்பட்டாள். அதனால அவளுடைய வாழ்க்கை முறை சரியாக இல்லை. யாரும் அவளை மதிக்கிற மாதிரி தெரியல. அவளுடைய வாழ்க்கை முறை சீர்கேட்ட ஒரு வாழ்க்கை முறையாய் இருந்தது. எல்லோரும் அவளை பார்த்து எள்ளி நகையாடும்படியான ஒரு வாழ்க்கை முறையாய் இருந்தது. ஆனால் இந்த வேவுக்காரர்கள் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. யோசுவா யாருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். அப்ப அங்க அனுப்பினதான அந்த 2 வேவுக்காரர்கள் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரருக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. தேவன் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்மோடு கூட இடைப்படுகிறார். அது தேவனுடைய வார்த்தையா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது தேவன் நம்மோடு கூட செய்கிற அற்புதங்களாக இருக்கலாம், அல்லது தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு தருணமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட வேவுக்காரர்கள் நம்மை நோக்கி வருகின்ற வேளையில அந்த வேசியானவள் அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொள்கிறாள். அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையானது உலகத்தின் மேல இருந்த போதிலும் கூட அவளுடைய வாழ்க்கை பாருங்க மதிலின் மேல் இருக்குது. அவளுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த மதிலை யாராலும் எதுவும் செஞ்சிட முடியாது, ஊருக்குள்ள வந்தாலும் வரலாமே தவிர இந்த மதிலுக்குள்ள வர முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ராகாப் என்ற வேசிக்குள்ள இருந்தபடினால அவள் அங்கே வீடு கட்டி அந்த மதிலுக்குள்ளாகவே வாழ்ந்து வந்த ஒரு நபராய் காணப்பட்டால் அந்த ராகாப் என்னும் வேசி. அப்போ அதே போல நாமும் இந்த பூமிக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த பூமியில வாழ்றப்ப நம்மளை யாராலும் எதுவும் செஞ்சிட முடியாது, நமக்கு தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது, நமக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு வீடு இருக்குது, நமக்கு தான் இவ்வளோ சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களே, அதை தாண்டி நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது என்று உலகத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. என்னென்று வருகிறது பாருங்க, நீங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தால், அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தைக்கு நீ அடைக்கலம் கொடுத்தினா ஆபத்து வருகின்ற வேளையில நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறது. பாருங்க, நம்முடைய இருதயமாகிய அந்த வீட்டுக்குள்ளாக நம்ம வைத்து பாதுகாக்கின்ற வேளையில பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். நம்மை நோக்கி வர்றப்ப தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு கூட இருக்குது. என்னன்னு இருக்குது? நீ இதை பாதுகாத்து கொண்டு வைத்திருந்தால், அவங்க சொல்றாங்க, நீ ஒரு சிவப்பு நூலை வெளியே விடு. அது எதற்கு அடையாளமாக சொல்லுகிறது? வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக சொல்லுகிறது. வந்தவங்க என்ன சொல்றாங்க? இதற்கு அடையாளமாக நீங்க ஒரு சிவப்பு கயிறு ஜன்னல்ல தொங்க விடுங்க. அப்படி சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்றாங்க? டக்குன்னு போயிட்டு ஒரு சிவப்பு நூலை ஜன்னல் வழியாக விட்டுடுறாங்க. ஏன்னா எந்நேரம் வேணாலும் ஆபத்து வரலாம், எந்நேரம் வேணாலும் எங்களுடைய பட்டணமானது பிடிக்கப்பட்டு போயிடலாம், எந்நேரம் வேணாலும் என்னுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து வந்துடலாம், என்னுடைய தகப்பனாருக்கு ஆபத்து வந்துடலாம். அதனால நான் கொஞ்ச நேரம் கூட நான் டிலே பண்ண போறது கிடையாது, உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவள் நூலை எடுத்து அந்த கயிறை எடுத்து என்ன பண்றாங்க? அந்த ஜன்னலின் மேல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாமும் கூட நம்மை நோக்கி வருகிறதான அந்த தேவனுடைய வார்த்தையை அடைக்கலம் கொடுப்பது மாத்திரம் நம்முடைய வேலை இல்லை, அதற்கு அடைக்கலம் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவதும் நம்மளுடைய வேலையாக இருக்குது. அது கீழ்ப்படிவது என்பது அந்த பாருங்க அந்த நூலை எடுத்து கட்டுவதற்கு அடையாளமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பச்சை நூலாக இருக்கலாம், இல்லை ஒரு நீல நூலாக இருந்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு கருப்பு நூலாக இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு சிவப்பு நூலை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்ப நீங்க எப்படி வந்துடுறீங்கன்னா, அதை நீங்க செய்யறப்ப ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்ம வந்துடுறோம். ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக வந்துட்டப்போ நம்மை நோக்கி வருகின்றதான எப்பேற்பட்ட சங்காரத்துவதனா இருந்தாலும் சரி, நம்மை நோக்கி வரக்கூடிய எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, நம்மை நோக்கி வரக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் பாருங்க. அப்ப உடனே அந்த மகள் அவள் கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படிந்த உடனே அவங்க அங்கே இருந்து அந்த வேவுக்காரர்கள் வெளியே போயிட்டு என்ன பண்றாங்க? யோசுவாவிடத்துல போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன? நாங்கள் இந்த வீட்டுக்கு சென்றோம், சொல்லிய வார்த்தையை அந்த மகள் ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இருதயத்தை மாற்றிவிட்டால், எங்களுக்கு கீழ்ப்படிந்தும் இருக்கிறாள், நாம அந்த எரிகோ பட்டணத்துக்கு போகின்ற வேளையில அவளுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நியூஸ் அங்கே போகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை திரும்ப வெறுமையாய் திரும்பாது. அப்ப திரும்ப தேவனிடத்துல போகிறப்ப ஒரு ரிப்போர்ட்டோட போவோம். இந்த வார்த்தைக்கு அவங்க செவி கொடுத்துருக்கிறாங்களா,
இந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா? இந்த வார்த்தை அவங்க இருதயத்தை நோக்கி வந்திருக்கிறது. அந்த இருதயத்தை அவர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? சும்மா அடைக்கலம் மட்டும் கொடுத்து அப்படியே விட்டுட்டாங்களா? இல்லை, அடைக்கலம் கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிந்து ஒரு செயல் நிமித்தமாக அதை வெளிப்படுத்தினாங்க என்னால் அந்த வேவுக்காரர்கள் போயிட்டு ஆண்டவராகிய தேவன் கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை போய் ஆண்டவர் கிட்ட சொல்லும், ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு அமைச்சிங்க, இந்த இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தையை நீங்க அமைச்சிங்க, நீங்க சொன்னதின்படி அந்த ஆத்துமா அந்த வார்த்தைக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குது, அதை பாதுகாப்பா வச்சிருக்குது, அதுக்கு கீழ்ப்படியவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால நாளைக்கு நம்ம அந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக நம்ம போகிறோம். அந்த உலகத்துக்கு பிரச்சனை வரப்போகுது, அந்த உலகத்துக்கு சோதனை வரப்போகுது, அந்த உலகத்துக்கு பெரிய ஒரு கலசம் நிறைந்த கோப கலசம் அங்கே நிறைய போகிறது, அதிலிருந்து என்னை காப்பாற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ வார்த்தை தேவனோடு கூட பேச போகிறது. அப்ப யோசுவா தேவனுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ராகாப் என்னும் வேசி உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அவள் செய்து கொண்டிருந்த வேலை தேவனை விட்டு விலகி போகின்ற ஒரு வேலை. அவள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் மதில் சூழ்ந்த ஒரு பட்டணம், தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்ந்த ஒரு பட்டணம். தேவன் மேல் நம்பிக்கை கிடையாது, தேவனை பற்றி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இந்த மதிலை இடிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக வாழ்ந்து கொண்டிருந்த பட்டணத்தின் மத்தியில் தேவனுடைய வார்த்தை அவளை நோக்கி வர்றப்ப அவள் தன்னுடைய இருதயத்தை மாற்றி கொண்டாள். பாருங்க, அவள் விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு நம்ம வாசிக்க, இதை அப்படியே வச்சுக்கோங்க, மீண்டுமாக நம்ம வரப்போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள் என்று சொல்லி எபிரேயன் ஆக்கியோன் சொல்றார். பாருங்க, எதனால ராகாப் காப்பாற்றப்பட்டாள்னா அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா அவள் விசுவாச அறிக்கை செய்கிற மகளாய் மாறிவிட்டாள். என்னதான் தன்னோட வாழ்க்கை வேசியின் வாழ்க்கையாக இருந்தாலும், என்னதான் தன்னோட வாழ்க்கை தேவனை விட்டு விலகி போகிற ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை அவளை நோக்கி வந்த மாத்திரத்திலே தன்னுடைய இருதயத்தை மாற்றிவிட்டாள். தன்னுடைய இருதயத்தை மாற்றிவிட்டு தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறவளாய் மாறிவிட்டாள். எப்படி விசுவாசம் வைத்தால் அதை நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிப்பது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லுகிறார் எபிரேயர் ஆக்கியோன், விசுவாசத்தினால தான் ராகாப் பிழைத்தாள். பிழைத்து இன்னொரு வார்த்தை இங்க சொல்லுகிறார் பாருங்க, சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு. வருகின்ற தேவனுடைய வார்த்தையை நம்ம சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சில பேர் பாருங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. சில பேர் ஏற்றுக்கொள்றப்ப முறுமுறுப்போடு ஏற்றுக்கொள்வாங்க. ஐயோ என்ன இப்படிப்பட்ட ஒரு செய்தியா வருது, ஐயோ என்ன இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையே வருது. சில பேர் துக்கத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. ஐயோ இப்படி ஆயிடுமோ அல்லது அப்படி ஆயிடுமோ, வேற வழி இல்லாமல் இது ஏற்றுக்கணுமோ அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் ராகா பாருங்க சமாதானத்தோடே அதை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல வேலை இந்த செய்தி நம்ம இடத்துல வருகிறது, நல்ல வேலை இந்த வேவுக்காரர்கள் என்கிட்ட வந்தாங்க, இல்லைன்னா நானும் சேதமாயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பகுதி சொல்லுகிறது, கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தால். அப்போ எரிகோ பட்டணம் முழுமையுமே கீழ்ப்படியாதவர்களின் பட்டணமா இருக்கிறது. இப்பொழுது எப்படி பூமி இருக்குதோ, தேவனை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறது, சுயத்தை நாடி ஓடுது, மாயையை நாடி ஓடுது, மாம்சத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது, எல்லா விதமான வெறுமையை நோக்கி இந்த உலகமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க அங்கே சொல்லும்போது கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருக்கிற ஒரு அனுபவத்தை ராகா பெற்றுக்கொண்டாள். அப்ப நாமும் கூட இந்த உலகத்துல கீழ்ப்படியாத ஜனங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கீழ்ப்படியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறப்ப ராகாப் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு, எங்கள் நாட்டை பிடிக்கும்படியா நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான்லாம் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த சேவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவளுக்கு தெரியும், இல்லை
வருகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வருகிறார்கள். வருகிறவங்க யோசுவா கிட்ட இருந்து வர்றாங்க. யோசுவா யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். தேவன் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு நபர் இடத்திலிருந்து வசனம் வருகிறது, வார்த்தை வருகிறது. உளவு பார்க்கும்படியாக வேவு பார்க்க வராங்க. கண்டிப்பாக இவர்களுக்கு நம்ம எதிர்த்து நின்றா நாமும் அழிந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்ட ராகாப் சொல்லுகிறாள், இல்லை, நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி விசுவாச அறிக்கையிட்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருக்க ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாள். பாருங்க, மீண்டுமாக யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் அந்த 2வது அதிகாரத்தில் அவள் விசுவாச அறிக்கை இடுகிறதை நாம் அங்கே வாசிக்க போகிறோம். பாருங்க, 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். வாழ்க்கை வந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையா இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க? கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுங்க, கர்த்தர் நிமித்தமா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, அப்போதான் நான் வந்து இந்த உதவியை நான் செய்ய முடியும் என்று சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, விசுவாச அறிக்கை பாருங்க, 9வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறாள். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் வந்திருக்குது. உளவாளிகள் அவங்களுடைய வீட்டை நோக்கி வந்திருக்கிறாங்க. வந்தது மட்டும்தான். ஆனால் அவள் முன்னாடியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியே நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வராரு, சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கொண்டு வராரு, யோர்தானை பிளந்து கொண்டு வராரு, பயங்கரமான 2 ராஜாக்களை வீழ்த்திட்டு அவங்க அப்படியே சந்தோஷமா வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்த உடனே அவளுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு விசுவாச அறிக்கை இடுகிறாள். என்ன அறிக்கை இடுகிறாள்? வானத்திலும் பூமியிலும், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் கர்த்தரே தேவனானவர் என்று சொல்லி அறிக்கையிட்ட மாத்திரத்தில் வேவுகாரர்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அவள் ஆயத்தமாக மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்மளை நோக்கி தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. நாமும் கூட கீழ்ப்படியாத மக்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையும் வேசித்தனமான ஒரு வாழ்க்கையாக தான் மாறி இருக்கிறது. தேவனை விட்டு விலகின ஒரு வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் தேவனை குறித்ததான அற்புதங்கள், அடையாளங்கள் கேள்விப்படுகின்ற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். நம்முடைய இருதயத்திலே ஒரு பிரசன்னம் உண்டாக வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு வல்லமை நம்முடைய இருதயத்திலே உண்டாக வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். பாருங்க, அது நிமித்தமாக அந்த ராகாப் என்னும் வேசியின் வீட்டுக்குள்ள ஒரு மாறுதல் வந்தது. அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள், நான் மட்டும் தப்பிச்சா பத்தாது, என்னோடு கூட என் அப்பா பிழைக்கணும், என் அம்மா பிழைக்கணும், என் சொந்த பந்தங்கள் பிழைக்கணும், என் மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு எல்லாருமே பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சி நிற்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, பாருங்க, அந்த சிவப்பான நூலை உங்களுடைய ஜன்னல் வழியாக நீங்க கட்டி விடுங்க. அது எதற்கு அடையாளமாக சொல்லுகிறது? கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தரின் வார்த்தைக்கு நான் கட்டுப்படி நடக்கிறேன், கர்த்தரை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக அவளுடைய கிரியையானது அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவர் சொல்றாங்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனா இப்ப நீங்க தொங்க வச்சிட்டீங்க. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வேற எங்கன்னா சுத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவர் சொல்லலாம், ஹே, நான் ராகாபுடைய சொந்தக்காரர், என்ன போய் நீங்க அழிக்கலாமா அப்படின்னா அவர் அந்த ஆணைக்கு நீங்களா இருப்பார். எப்பப்பெல்லாம் உங்களை ராகாபுடைய சொந்தக்காரரா நீங்க இருக்கலாம்,
ஆனால் அந்த வீட்டுக்குள்ளாக நீங்க இருந்தால் மாத்திரமே உங்களுக்கு பாதுகாப்பு. இரத்த கோட்டைக்குள்ள இருந்தால் மாத்திரமே பாதுகாப்பு. அது ராகாபாவே இருந்தாலும் கூட அவங்க சொல்லலாம், நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, காப்பாத்துறது முக்கியம் கிடையாது, காப்பாத்திட்டு சொல்ற பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து அந்த ஜன்னலுக்கு வெளியே சிவப்பு நூல் தொங்கியிருந்தால் மாத்திரமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நபரும் காப்பாற்றப்படுவார்கள். அப்ப நீங்களும் நானும் வெறும் பெயரளவில் கிறிஸ்தவர்களா இருந்தால் மாத்திரம் பத்தாது, ஆலயத்துக்கு வந்து போனால் பத்தாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நம்முடைய கிரியைகள் மாற்றப்பட்டதா இருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய வருகை எப்பொழுது வேணாலும் இருக்கும். ராகாப் அதை தான் புரிஞ்சு கொண்டாங்க. யோசுவாவின் வருகை எப்ப வேணாலும் இருக்கும். இந்த வேவுக்காரர்கள் எப்ப வேணாலும் திரும்பி நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் கொஞ்சம் கூட டிலே பண்ண போறது கிடையாது, உடனே போயிட்டு அந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி தன்னோடு கூட தன்னோட குடும்பத்தாரை சேர்த்து கொண்டால், நீங்க எங்கேயும் வெளியே போவாதீங்க, நம்மை நோக்கி ஒரு ஆபத்து வர இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்குள்ளேயே இருங்க, நான் வெளியே ஒரு கருப்பு நூலை கட்டி நான் ஒரு சிவப்பு நூலை கட்டி வச்சிருக்கிறேன், அந்த சிவப்பு நூலுக்கு அடையாளமாக நீங்க யாரும் வெளியே போயிடாதீங்க. அப்படி வெளியே போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற என்னால் முடியாது என்று சொல்லி ராகாப் சொல்லி இருப்பாள். அதே மாதிரி தான் நாம் மட்டும் தப்பிச்சா பத்தாது, நம்முடைய குடும்பம் மாத்திரம் தப்பிச்சா பத்தாது, நம்முடைய இன பந்த ஜந்துக்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டார், ராகாப் என்னும் வேசி. அவள் தன்னுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டாள். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நோக்கி ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது, நம்மை நோக்கி மனம் திரும்படியான வார்த்தை வருகிறது, நம்மை நோக்கி தேவன் சில காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் மாத்திரம் பிழைத்து கொண்டால் பத்தாது. ராகாப் என்னும் வேசி பாருங்க, அவளுக்கு தேவனை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவர் செங்கடலை பிளக்கக்கூடிய தேவன், அவர் யோர்தானை பிளக்கக்கூடிய ஒரு தேவன், அவர் சீகோன் ஓக் என்று சொல்லப்படக்கூடிய 2 பயங்கரமான ராஜாவை முறியடித்த தேவன். இது 3 தான் தெரியும். இது 3 தெரிஞ்ச உடனே அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கதிகலங்கி போயிட்டாங்க. ராகாபுடைய இருதயமும் கரைய ஆரம்பித்தது. ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இதையெல்லாம் செய்கிற தேவன் தான் உண்மையான தேவனாய் இருக்க முடியும். இதையெல்லாம் செய்கிற தேவன் மாத்திரமே உயிருள்ள தேவனாய் இருக்க முடியும். நாங்க வணங்குறதெல்லாம் உண்மையான தேவன் அல்ல என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய இருதயத்தில் விசுவாச அறிக்கையிட ஆரம்பித்தாள். எபிரேயருக்கு இந்த நிருபத்தில் அதுதான் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். அப்ப நாமும் கூட நம்மை நோக்கி இதனுடைய வார்த்தை வருகின்ற வேளையில் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம மாறி இருந்தோமானால், கீழ்ப்படியாத இந்த ஜனங்களோடு கூட, கீழ்ப்படியாத இந்த உலகத்தாரோடு கூட நாமும் வாரி கொள்ளப்படாமல் நம்ம காப்பாற்றப்படுவோம். நமக்கும் 2ஆம் வருகை எப்பொழுது வேணாலும் இருக்கலாம். ராகாப் கிட்ட அவங்க சொல்லிட்டு போல, நாங்கள் 2 நாளுக்குள்ள வந்துருவோம், அதனால நீங்க 2 நாளுக்குள்ள எப்போ கட்டினாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போல, நீங்க உடனே கட்டி வைங்க, நாங்க எப்பொழுது வேணாலும் வருவோம். ராகாப் கிட்ட சொல்லல, டைம் சொல்லல, நாங்க இந்த டைம்ல வருவோம், இந்த நாள்ல வருவோம், இந்த வாரத்துல வருவோம்னு சொல்லிட்டு போகல. வந்தவங்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா சொல்லியது ஒரே ஒண்ணுதான், அடையாளத்தை பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னோடு கூட எவ்வளவு பேரை கூட்டி கொள்ள முடியுமோ அவ்வளவு பேரை கூட்டி வைத்துக் கொள்ளுங்க. அதுதான் இந்த ஆலயமும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம எவ்வளவு பேருக்கு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்க வேண்டுமோ, எவ்வளவு பேருக்கு இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க நம்ம அவர்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தப்பட்டு நம்ம அநேகரை நமக்குள்ளாக கூட்டி சேர்த்து நாமும் தேவனுடைய ரட்சிப்பை பார்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாமும் கூட கர்த்தர் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், நாங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் வைத்திருக்கிறோம், இனி எந்த தீங்கும் எங்களை அண்டாது, எந்த பாவமும் எங்களை அண்டாது என்று சொல்லி ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்கின்ற வேளையில் தேவனுடைய வருகை வர்றப்ப தேவன் சொல்லுவார். பாருங்க, கடைசியாக ஒரு வார்த்தை வாஸ்தவம் முடிக்க போகிறோம். யோசுவா 6வது அதிகாரம், யோசுவா 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6:17. யோசுவா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளோட வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள் என்று சொல்லி யோசுவா சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி 2ஆம் வருகையில தேவன் தம்முடைய தூதர்கிட்ட சொல்லி அனுப்புவார்,
இந்த உலகமே சாபத்திடாய் மாறிவிட்டது. இந்த உலகம் தேவனை விட்டு கரைபட்டு போயிடுச்சு. இதை நான் சுட்டெரிக்க போகிறேன். ஆனாலும் அந்த சாபத்தீடான ஊரிலே, அந்த சாபத்தீடான பட்டணத்திலே ராகாப் என்னும் வேசி நம்மை ஏற்றுக்கொண்டபடினாலே அவளுடைய வீடும் அவளோடு கூட இருக்கிற அந்த வீட்டாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே அனுப்புகிறார். அதே மாதிரி தான் தேவனாகிய இயேசுவும் நம்மை நோக்கி சொல்லுவார். இந்த உலகம் சாபத்திடாய் மாறிவிட்டது, ஆனால் அந்த உலகத்தில், இந்த பட்டணத்தில் இந்த வீடு கர்த்தருக்கென்று பிரியமாய் இருந்தது. இந்த வீடு என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின் மேலே, கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடாக இது இருந்தது. அதனால இந்த வீட்டில் உள்ளவர்கள் யாவரும் உயிரோடு இருக்கட்டும், இவர்கள் அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் அங்கே அனுப்புவார். பாருங்க என்ன பண்ணாங்க பாருங்க. 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, எரிகோ பட்டணத்தில் இருந்தவங்க தேவன் அவர்களை அழைத்து கொண்டு வந்து எங்க கொண்டு வந்துட்டாரு, இஸ்ரவேல் நடுவில் உட்கார வச்சுட்டார். அதுதான் தேவன் நம்மளை 1000 கால அரசாட்சியில் கொண்டு போய் நம்மளை அழகா உட்கார வச்சிருவாரு. ஏன்னா இந்த உலகம் சாபத்திடாய் மாறிவிட்டது. இந்த உலகம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தை விருப்பப்பட்டு செய்கிறது. அதனால தேவன் சொல்றாரு, இந்த பாவம் நிறைந்த உலகில் எனக்காக ஒரு குடும்பம் இருந்தது, எனக்காக அந்த தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை உயிரோடு வைங்க, அவங்களை அழிச்சிடாதீங்க, அவர்களை மீட்டு கொண்டு வந்து என்னோடு கூட இஸ்ரவேலினுடைய சந்தோஷத்துக்குள்ளாக கொண்டு வந்து வைங்க, அவர்களை கொண்டு வந்து 1000 கால அரசாட்சியில் கொண்டு வந்து உட்கார வைங்க, நானும் அவர்களோடு கூட போஜன பானம் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட ஆளுகை செய்ய அவர் வந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வாசிக்கின்ற வேலை நமக்கு எப்படி இருந்தது, ஏதோ ஒரு ஆகாப் என்ன ஒரு கேரக்டர் வந்தாங்க, யோசுவான்ற ஒரு கேரக்டர் வந்தாங்க, சண்டை போட்டாங்க, காப்பாற்றி விட்டாங்க, போயிட்டாங்க, ரைட்டு. அதனால காப்பாற்றி விட்டனால அவங்க மீண்டும் அவங்க நன்மைக்கு ஏற்ற ஒரு நன்மையை செஞ்சுட்டாங்க அப்படின்றதான் நமக்கு தெரியுது. ஆனால் பாருங்க, தேவன் அதற்குள்ள பெரிய ஒரு மறை பொருள்களை வைத்திருக்கிறார். யோசுவா தேவனுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார். அந்த 2 நபர்கள், உளவாளிகள் யாவரும் தேவனுடைய ஊழியக்காரருக்கு, தேவனுடைய வசனத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார்கள். அது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், அற்புதமாக இருக்கலாம், அடையாளமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தேவன் நம்மோடு கூட அநேக முறைகளில் தேவன் நம்மோடு கூட இடையப்படுகிறார். ராகாப் யாருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார், உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. எரிகோ பட்டணம் இந்த பூமிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. பாவம் நிறைந்ததான ஒரு பூமியில் அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தால், தன்னோட வாழ்க்கை முறை சரியில்லை, எல்லோரும் அவளை துச்சமாக நினைத்தாங்க. ஆனால் அவள் தன்னுடைய வீட்டாரை பாதுகாத்து கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாள். தேவனுடைய வார்த்தை அவளை நோக்கி வந்த மாத்திரத்தில் விசுவாச அறிக்கையிட ஆரம்பிக்கிறார். அந்த தேவன் தான், அந்த யோர்தானை பிளக்க பண்ணின தேவன் தான், அந்த செங்கடலை பிளக்க பண்ணின தேவன் தான், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் ஒரே தேவனானவர் என்று சொல்லி அவள் விசுவாச அறிக்கையிட்டது மட்டுமல்லாமல் தன்னோடு கூட அநேக நபர்களை சேர்த்து கொண்டு கீழ்ப்படியாத மக்களோடு கூட சேதமாகாதிருந்த ஒரு வாழ்க்கை. நம்மிடத்திலும் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். 2ஆம் வருகை எப்பொழுது வேணாலும் வரும். அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும், அதை யாராலும் சொல்லி முடியாது. நம்மளுடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது. அப்போ நம்மளும் ஒரு சிவப்பு நூலை ஜன்னலை கட்டி வச்சுட்டா போதுமா? இல்லை, அது ராகாபுக்கு சொல்லப்பட்ட காரியம். நமக்கு சொல்லப்படுகிற காரியம் வசனத்தின் நிமித்தமாக நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வசனம் என்கிற வேலி நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு வேதாகமும் அந்த ராகாப் கிட்ட கொடுக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு இஸ்ரவேல் பற்றின எந்த ஒரு முறைமையும் தெரியாது, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது, 10 கட்டளைனா என்னன்னே தெரியாது. ஆனால் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நம்ம கையில் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். கொடுத்து வச்சுட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிந்து நடப்பது ராகாப் வெளியே வந்து கட்டினதுக்கு அடையாளமாக சொல்லப்படுது. கடைசியா தேவன் 2ஆம் வருகையில் வர்றப்ப, இந்த பூமியை நியாயந்திக்க வர்றப்ப, தேவன் அப்படியே இந்த பூமியை ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு. ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப இந்த குடும்பம்லாம் எனக்கு பிரியமா இருக்குது, தூதர்களுக்கு கட்டளையிடுவார், போங்க
தேவனுடைய வார்த்தை நிமித்தமா நீங்க போங்க. இவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் எல்லாரும் கூட்டி என்னுடைய 1000 கால அரசாட்சிக்கு கொண்டு வாங்க என்று தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த தூதர்களும் அப்படியே செய்தார்கள். ராகாபுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ராகாபும் காப்பாற்றப்பட்டு எங்க வந்துட்டாங்க? இஸ்ரவேலின் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாமும் பரலோகத்தின் மத்தியில வந்து வாசம் பண்ண முடியாத ஒரு அனுபவம், பரலோகத்தினுடைய எல்லா விதமான சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதற்காக தான் இந்த உலகத்தின் சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நமக்கு அநேக வேலைகள் இருக்குது, அநேக விதமாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விடுத்துட்டு இல்லை, என் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். ஏன்? அவரோட வருகை எப்பொழுது வேணாலும் இருக்கலாம். அவர் இடத்துல வந்து எப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்பாரு. அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? என்னை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? என்னோட இருதயம் ஆயத்தமாக இருக்குதா? வருகின்ற வார்த்தைக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேனா? அடைக்கலம் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா என்பதை நாம் பரிசோதித்துக் கொள்வதற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் இந்த ஆழத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவன் நம்மை நோக்கி வருகின்றதான ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கிறோமா? அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். வானத்தையும் பூமி ஆக்கின பரலோக தகப்பனே, எவ்வளோ விதமான வார்த்தைகள் எங்களை நோக்கி வருகிறது ராஜா. அந்த வார்த்தைகளை கேட்கிற உடனே தகப்பனே ராகாபானவள் விசுவாச அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை தொடர்ந்து கடினப்படுத்தி கொண்டில்லாதபடிக்கு நாங்கள் எவ்வளோ அற்புதங்களை கேள்விப்படுகிறோம், எவ்வளோ அதிசயங்களை கேள்விப்படுகிறோம், எவ்வளோ சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நீர் எந்த வேதாகமத்தில் எவ்வளோ அற்புதங்களை எழுதி எங்கள் கையில் கொடுத்துருக்கிறீங்க. அதை வாசிக்கிற வேலை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாச அறிக்கை இடுகிறவர்களே நாங்கள் காணப்படணும் ராஜா. ஆனால் நாங்கள் குறைய காணப்படுகிறோம். தயவாக நீங்கள் மன்னிங்க. ராகாவை போல என்னோட வாழ்க்கை மாற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலின் நடுவிலே வாசம் பண்ணால் சொல்லப்பட்ட வேத வார்த்தை நாங்கள் யாவரும் பரலோகத்தின் மத்தியில் வாசம் பண்ண முடியாத அனுபவத்துக்கு நேராக எங்களை கூட்டிக் கொண்டு போங்க. இந்த உலகத்தினுடைய ஆசா பாச இச்சைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, மாயைக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு கூட நாங்கள் சேதமாகி போகாதபடிக்கு, விசுவாசத்தினாலே ராகாப் கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு கூட சேதமாகாதிருந்தால் சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி நாங்கள் பிழைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவப்பிள்ளையோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. தங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்திருந்தாலும் எரிகோ பட்டணம் நிரந்தரம் அல்ல என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொண்டவர்களாக, பரலோகமே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி பரலோகத்துக்கு நேராக தங்களோட வாழ்க்கையை திருப்புற ஒரு சத்தியமாக இது மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் கைடி செய்கிற வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க, பன்மடங்கு பெருக செய்யுங்க. தங்களை முழு நிச்சயத்தோடு தகப்பனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள பரமபிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருந்து அவர் வருகை மொத்தம் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.